அந்த 100க்கு குருகுலத்திலும் புருஷ பிள்ளைகளாக 100 வித்தியார்த்திகள் படித்தார்கள் என்றால் பெண் வித்தியார்த்திகளாக 2 தான் இருந்திருப்பார்கள் என்றும் ஊகிக்க முடிகிறது. முன்னே சொன்ன பிரகதாரண்ய உபனிஷத்திலேயே மாத்ருபூர்வமாக தாய் வழியில் வம்சம் சொன்ன அந்த பாகத்திற்கு கொஞ்சம் முந்தி இப்படியான குணமுள்ள பிரஜை பிறப்பதற்கு பிதா இன்னின்ன அனுஷ்டானம் பண்ணணும் என்று சொல்கிற இடத்தில் பண்டிதையாக ஆகக்கூடிய ஸ்திரீ பிரஜை பெண் குழந்தை பிறக்க வேண்டுமானால் இன்ன விதியை கடைபிடிக்க வேண்டும் என்று வருகிறது. இதில் இருந்து ஆதிகாலத்தில் ஸ்வயமாகவே நல்ல புத்திசாலினியாக பிறந்து தத்துவ சாஸ்திரங்களும் தெரிந்து கொண்டு பண்டிதைகளான பெண்கள் இருந்தது மட்டுமில்லாமல் அப்படி ஒரு பெண் பிரஜை தனக்கு உண்டாகணும் என்று ஆசைப்பட்ட பிதாமார்கள் இருந்ததாகவும் தெரிகிறது. ஆனாலும் இங்கே கூட ஆச்சாரியாள் நமக்காக கலிகால தர்மத்தை மனசில் வைத்துக் கொண்டே பாஷ்யம் பண்ணியிருக்கிறார். அப்படி பண்ணும்போது பண்டிதை என்பதை பிரம்ம வித்யா சாஸ்திரத்தில் பாண்டித்யம் பெறுவதை குறிக்காது என்று அபிப்பிராயப்பட்டு அதற்கு காரணமாக ஏனென்றால் ஸ்திரீகளுக்கு வேதத்தில் அதிகாரம் இல்லாததால் வேதம் கற்க உரிமை இல்லாததால் என்கிறார். பின்னே பண்டிதை என்று ஏன் சொல்லியிருக்கிறது என்பதற்கு கிருஹ தந்திர விஷயத்திலே பாண்டித்யம் பெறுவதாலேயே பண்டிதை என்று பதில் கொடுத்திருக்கிறார். கிருஹ தந்திரம் என்றால் வீட்டை நல்ல முறையில் நடத்துவது, இல்லறத்தை நல்லறமாக நடத்துவது, டொமஸ்டிக் மேனேஜ்மெண்ட். அதை சாமர்த்தியமாக திறம்பட செய்கிற கலையில் தேர்ந்திருப்பதுதான் பெண்களுக்கு பாண்டித்யம். இப்படி ஆச்சாரியால் அபிப்பிராயப்பட்டிருக்கிறார். பெண்களின் பாண்டித்யம் அக்கால இக்கால மாறுபாடு. பழங்காலத்தில் ஆச்சாரியால் புது ஜீவன் ஊட்டி ஸ்தாபித்த வைதிக வாழ்க்கையில் புருஷர்கள் உத்தியோகத்துக்கு போய் சம்பாதிக்கவில்லை. கிரகத்திலேயே இருந்து கொண்டு விடுவதற்கு முன்னாலிருந்து ஒன்று மாற்றி ஒன்றாக அனுஷ்டானங்கள் செய்வதற்கே அவர்களுக்கு பொழுது சரியாக இருக்கும். சம்பாவனை, மான்யம், குருதட்சிணை முதலியவற்றில் இருந்தே அவர்களுடைய எளிய வாழ்க்கைக்கு போதுமான வருமானம் கிடைத்து வந்தது. புருஷர்கள் இப்படி சதாவும் அனுஷ்டானபரர்களாக இருந்ததால் ஸ்திரீகளும் சதா அவர்கள் கூட இருந்து கொண்டு பலவிதங்களில் அந்த அனுஷ்டானாதிகளுக்காக சேவை செய்யவே அவர்களுக்கு பொழுது சரியாக இருந்தது. அந்த சூழ்நிலையில் அவர்களுக்கு பாண்டித்யம் அடியோடு அவசியமில்லாமலும் பாண்டித்யத்தால் அவர்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லாமலும் இருந்தது. ஆனால் நம் காலத்தில் புருஷர்கள் நாள் பூராவும், டே டைம் என்பது பூராவும் ஆபீஸில் வேலை செய்தே சம்பாதிக்க வேண்டும் என்ற கட்டாயம் ஏற்பட்டுவிட்டது. இதை மாற்றுவதற்கு இல்லை என்ற அளவுக்கு நிலைமை முற்றிவிட்டது. ஆக இப்போது புருஷர்களுக்கு ஆபீஸ், அதுபோக மிஞ்சியுள்ள நேரத்தில் அரட்டை, பொழுதுபோக்கு என்று ஒரு தினுசாக ஆகிவிட்டது. இதனால் மத சம்பந்தமான நம்முடைய ஏராளமான புஸ்தகங்கள் உள்பட ஆத்மாவையோ புத்தியையோ மனசையோ வளர்த்து கொடுக்கிற எதையுமே, நல்ல இலக்கியம் உள்பட எதையுமே அவர்கள் படித்து தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். இதை கவனிக்கும் போது இதற்கு நிவாரணம் ஆச்சாரியால் சொன்னதற்கு ஒரு தினசில் மாறுதலாக போனால்தான் கிடைக்கும் என்றே தோன்றுகிறது. இப்படி நான் சொல்வதே பொதுவாக பார்த்தால் மகா பாவம்தான், பரம அபச்சாரமும்தான். அது எனக்கு தெரியாமல் இல்லை. அவர் காலம் நம் காலம் என்று சொல்லிக்கொண்டு காலத்தை அனுசரித்து என்றைக்கும் சாஸ்வதமான தர்மத்தை மாற்றுவது துளிக்கூட முறையே இல்லை என்பதும் எனக்கு நன்றாக தெரிகிறது. இருந்தபோதிலும் புருஷர்கள் ஆபீஸ் போய்த்தான் ஆக வேண்டும் என்று ஆனதில் ஸ்திரீகள் நிலைமை இப்படி ஆகியிருக்கிறது என்பதை கவனிக்கும்போது இன்றைக்கு அவரே இருந்தால் என்ன சொல்லியிருப்பார் என்று என் அடி மனசில் இருந்து பிரார்த்தித்து யோசித்து பார்க்கிறபோது தோன்றுகிறதோ அதையே துணிந்து சொல்கிறேன். இன்றைக்கு டே டைம் பூராவும் வீட்டிலே இருக்கிற ஸ்திரீகளுக்கு யஜ்ஞாதி அனுஷ்டானங்களில் சகாயம் பண்ணுகிற காரியம் இல்லை. வீட்டு நிர்வாகத்தில் அவர்கள் பல காரியம் செய்ய வேண்டியிருந்தாலும் காரியம் செய்ததில் களைத்து விசிராந்தி செய்து கொண்ட பிற்பாடும் அவர்களுக்கு பொழுது மிச்சம் இருக்கிறது. அது வீணிலோ வம்பிலோ போகாமல் இருக்க வேண்டுமானால் அதற்கு வழிதான் ஆச்சாரியால் அன்றைக்கு சொன்னதற்கு வித்தியாசமான ஒன்றாக தெரிகிறது. அதாவது இன்றைக்கு ஸ்திரீகள்தான் தங்களுக்கு மிஞ்சும் பொழுதையெல்லாம் தம்முடைய இதிகாச புராணங்கள், ஸ்தோத்திர புஸ்தகங்கள், அது மட்டுமில்லாமல் உசந்த காவியங்கள் ஆகியவற்றை நன்றாக படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி பண்ண முடியும் என்பது அவர்களுடைய பொழுது நல்லவிதமாக கழிவதற்கு இது வழி என்பது மாத்திரமில்லை. எத்தனையோ யுகத்துக்கு முன்னால் இருந்து ஆரம்பித்து தொடர்ந்து வந்துள்ள நம்முடைய மகத்தான கலாச்சாரத்துக்கு உயிரூட்டுகிற புஸ்தகங்கள் நம் காலத்தில் செத்து போய்விட்டன என்ற பெரிய பழி
மகத்தான களங்கம் நமக்கு ஏற்படாமல் இருக்க வேண்டுமானால் இப்படி ஸ்திரீகளாவது அவற்றை படித்து பிரயோஜனப்படுத்திக் கொண்டு ரட்சித்துக் கொடுப்பதுதான் வழி. இப்படி தாங்கள் படித்தறிந்ததன் சாராம்சத்தை அவர்கள் புருஷமார்களுக்குச் சொல்லி அவர்களுக்கும் நம்முடைய சமய கலாச்சாரத்தில் ஒரு அபிருச்சியை ஏற்படுத்த வேண்டும். தானாக படித்து தெரிந்து கொள்ள பிரியப்படாதவனாக இருந்தாலும் பெண்டாட்டி சொல்கிறாள் என்றால் எவனும் கேட்டு தெரிந்து கொள்வான். நம்முடைய புராதனமான புனிதமான இலக்கிய செல்வம் என்பது நம் காலத்தோடு கொள்ளை போகாமல் இருக்க வேண்டுமானால் அதற்கு இப்படி ஸ்திரீகள் பண்டிதைகள் ஆனால்தான் முடியும் என்று பிரத்யக்ஷ விவகாரத்தில் ஏற்பட்டிருப்பதால்தான் துணிந்து சொன்னேன். ஆச்சாரியாள் பாண்டித்யம் என்கிறதை வேதத்தில் பாண்டித்யம் என்றே கருதி வேத அத்தியன அதிகாரம் ஸ்திரீகளுக்கு இல்லாததால்தான் அவர்கள் பாண்டித்யம் பெறுகிறதற்கு இல்லை என்று சொன்னார். நானும் இப்போது வேதத்தில் கை வைக்கவில்லை, ஸ்திரீகளை வேதங்கள் படிக்கும்படியாக சொல்லவில்லை. வேதம் தவிர்த்து இதிகாச புராண ஸ்தோத்திர காவியாதிகள் தான் படித்து தெரிந்து கொள்ளச் சொல்கிறேன். இதை பாபமாகவோ அபச்சாரமாகவோ நினைக்காமல் இதற்கு ஆச்சாரியாள் ஆசீர்வாதம் பண்ணுவார் என்ற நம்பிக்கையுடனேயே சொல்கிறேன். ஆச்சாரியாள் பெயரில் உள்ள இந்த மடத்து துவாராவே மூலமாகவே இப்படி பெண்கள் படித்து தெரிந்து கொள்வதற்கு என்ன விதமெல்லாம் உதவி செய்யலாமோ, இன்சென்டிவ் கொடுக்கலாமோ அவ்வளவும் அவருடைய ஆசீர்வாதத்துடனேயே செய்ய வேண்டும் என்று எனக்கு இருக்கிறது. மொத்தத்தில் விஷயம், பெண்கள் உத்தியோகத்துக்கு போகாமல் கிருகிணிகளாகவே இருந்து கொண்டு கிருஹ சம்ரக்ஷணம் செய்வதே ஸ்ருதி ஸ்மிருதிகளின் வழிப்படியான ஸ்திரீ தர்மம். அதற்கு அனுகூலமாகவே ஆச்சாரியாள் அவர்களுக்கு பாண்டித்யம் வேண்டியதில்லை என்று சொன்னது. இப்போது நான் சொல்கிறதும் அவருடைய கிருகிணி தர்மத்திற்கு விரோதமில்லை. அவளை உத்தியோகத்துக்கு போகச் சொல்லவில்லை. உத்தியோகத்துக்கு போகிற புருஷன் கோட்டை விட்ட கலாச்சார செல்வத்தை அவளாவது சம்ரட்சித்து தரட்டும், அவள் வழியாகவே அவனுக்கும் அது கொஞ்சம் போகட்டும் என்றே சொல்கிறேன். பெண்டிற்கு ஆச்சாரியாள் தரும் உயர்வு. ஸ்திரீகளின் ஸ்தானத்தை ஆச்சாரியாள் குறைத்து சொன்னதாக நினைக்கவே கூடாது. ஏனென்றால் சம்பிரதாய கிரமத்தில் வேத வேதாந்தங்கள் படிக்கவும் சொல்லிக் கொடுக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் இல்லாவிட்டாலும் இன்ஃபார்மலாக என்கிறார்களே, அப்படி தங்கள் குழந்தைகளை நல்வழிப்படுத்துவதில் அம்மாமார்களுக்கு இருந்த சக்தியை ஆச்சாரியாள் நிரம்பவும் புரிந்து கொண்டு ஆமோதித்து சொல்லியிருப்பதும் உண்டு. இப்படி இன்ஃபார்மலாக அவர்கள் பெண்டிர் பிரம்மஞானமே கூட பெற முடியும் என்றும் ஆச்சாரியாள் சொல்லியிருப்பது உண்டு. மாண்டூக்கியோபனிஷத்தின் தத்வார்த்தத்தை விளக்கி ஆச்சாரியாள் குருவுக்கு குருவான கௌடபாதாச்சாரியாள் காரிகை என்று எழுதியிருக்கிறார். பியூர் அத்வைதா கிளாசிக், சற்றும் கலப்படமற்ற அத்வைதத்தையே சொல்லும் தலைசிறந்த இலக்கியம் என்று அதை ரொம்ப படிப்பாளிகளும் சொல்கிறார்கள். அதில் ஒரு இடத்தில் பிறப்பு இல்லாததும் அது இது என்ற பேதமில்லாமல் சர்வ சமமாக இருப்பதுமான பிரம்மம் ஒன்றே சத்தியம் என்பதில் எந்த சில பேர் அசைக்க முடியாத நிச்சய உறுதி உள்ளவர்களோ அவர்களே மகா பெரிய ஞானத்தை பெற்றவர்கள் ஆவார்கள். ஆனால் பொதுவாக ஜீவலோகத்திற்கு அது பிடிபடுவது இல்லை என்று ஸ்லோகம் இருக்கிறது. இங்கே எந்த சில பேர் ஏ கேச்சித் என்று வருவதற்கு ஆச்சாரியாள் பாஷ்யத்தில் ஸ்திரியாத யோபி, அதாவது ஸ்திரீ முதலானோர் உள்பட எவரானாலும் எந்த சிலருக்கு பிரம்மமே சத்தியம் என்ற நிச்சய உறுதி இருக்கிறதோ என்று சொல்லியிருக்கிறார். இதனால் ஸ்திரீகளும் பிரம்மஞானம் அடைய முடியும் என்று அவர் அபிப்பிராயப்பட்டது தெரிகிறது. அதற்கு தகுதி பெறாமலே பொதுவாக ஜீவலோகம் இருந்தாலும் அசாதாரணமான சில பேர், பொம்மநாட்டிகளிலும் அப்படி அசாதாரணமாக இருக்கிற சில பேர் பிரம்மஞானம் அடைய முடியும் என்று இங்கே சொல்லியிருக்கிறார். பிரம்மஞானம் வரைக்கும் பெண்கள் போக முடியும் என்று சொல்லும் ஆச்சாரியாள் லௌகிகத்திலும் அவர்களுக்கான உசந்த ஸ்தானம் கொடுக்கவே செய்கிறார். குழந்தைகளுக்கு அம்மாவும் ஒரு குருவாக இருப்பதில் மட்டும் இந்த உசத்தி இல்லை. பதிக்கே அவள்தான் உற்ற சகா என்று ஆச்சாரியாள் பிரஷ்னோத்தர ரத்னமாலிகாவில் சொல்லியிருக்கிறார். கிரகஸ்தனுக்கு உற்ற சகா யார் என்று அதில் ஒரு கேள்வி கேட்டுவிட்டு பதிலாக பத்னி என்கிறார். கிருஹமே தினஸ்ய மித்ரம் கிம் பாரியா. அன்னையும் குருவாக ஆச்சாரியாளின் ஆமோதிப்பு. நல்வழிப்படுத்துவது என்பதுதானே குருவின் முக்கியமான காரியம். அதனால் அம்மாவுக்கும் அப்பா மாதிரியே குருஸ்தானம் உண்டு. இதையும் ஆச்சாரியாள் எடுத்துக்காட்டி சொல்லியிருப்பது உண்டு. சித்தே முந்திதானே பார்த்தோம். பிள்ளை குணவானாக இருப்பதில் அம்மாவுக்கே பிராதான்யம், பிரதானமான ஸ்தானம் என்று அவர் சொன்னதை குணவதியான மாதாவின் கர்ப்பத்தில் ரூபமாகி
அவளிடமிருந்து ஆகாரம் பானம் பண்ணி குழந்தை வளர்வதாலேயே முக்கியமாக ஒரு பிரஜைக்கு குணசம்பத்து ஏற்படுகிறது